மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடையை எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். நண்பர் ஒருத்தருக்கு சந்தேகம். இன்னைக்கு அவரு வீட்ட ரன் பண்றதுக்கு 50,000 செலவு பண்றாரு. சொந்த வீடு இருக்கு. ஹோம் லோன்லாம் கிடையாது. எந்த கடனும் கிடையாது. எவ்வளவு பணம் இருந்தா இன்னைக்கு நான் ரிட்டயர் ஆகலாம் சார்? இதான் அவருடைய கேள்வி. 50,000 இன்னைக்கு வீட்டுக்கு செலவு பண்ற ஒரு நபர் 30 வருஷம் வாழ்ந்து, இன்னைக்கு ரிட்டயர்மென்ட்க்காக ஒதுக்குற கார்பஸ்ல 9% ஏர்ன் பண்ணாக்கா, 5% பணவீக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலை இந்த 30 வருஷமும் நீடிச்சதுனாக்கா, அதுக்கு மேல பணவீக்கம் இல்லாம ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தா அதுவே போதுமானது. இதே 40 வருஷம் இதே அளவுல செலவு பண்ணி வாழ்ந்து ஒருத்தர் ரிட்டயர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணணும்னாக்கா 1.2 crores குறைஞ்சபட்சம் தேவை. எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாலும் இந்த பணத்தை வச்சுட்டு வாழணும் அப்படின்னு ஃபயர்ல ஏர்லியா ரிட்டயர் ஆயிட்டு ரொம்ப வருஷம் வாழ நினைக்கிறவங்களுக்கு 1.5 crores தேவை. வெறும் 50,000 ரூபாய் செலவு பண்ணி வாழ்றதுக்கு. இதுல நான் மெடிக்கல் எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு பெரிய செலவு, ஒரு பெரிய கல்யாணம், இது எந்த விஷயத்தையும் நான் கணக்குல எடுத்துக்கல. வேற யாருக்காவது பணம் உதவி செய்யறது, எதையுமே நான் கணக்குல எடுத்துக்காம தான் இந்த கணக்க உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி எமர்ஜென்சிஸ் எல்லாம் வந்துருச்சுனாக்கா, இந்த பணம் உங்களுக்கு பத்தாம போயிரும். ஒரு பாயிண்ட்ல நீங்க ரிட்டயர்மென்ட்க்கு வச்ச பணம் செலவாயிடும். காலியாயிரும். ஸோ 50,000 செலவு பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துக்கே மாதா மாதம் பணம் வரணும்னா, ஒரு 1.5 crore கார்பஸ் இருந்தாலே 9% ரிட்டர்ன் எடுத்தாலே 5% இன்ஃப்ளேஷன தான் மேனேஜ் பண்ண முடியும். ஒருவேளை பணவீக்கம் கூடிருச்சுன்னா ரொம்ப சிரமம். ஸோ நெறைய பேரு இவ்வளவு பணம் தேவை அப்படின்னு திங்க் பண்றாங்களாங்கிறது தான் இதுல அடிப்படை கேள்வி. ஏன்னா ரிட்டயர்மென்ட் நோக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ரிட்டயர்மென்ட் நோக்கி இன்வெஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். பட் நம்ம இவ்வளவு பணம் நம்ம ரீச் பண்ணணுமே, அதுக்கு என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கிறோமாங்கிறது தான் இங்க ஃபண்டமெண்டல் குவெஸ்டின். ஏன்னா நம்ம செய்யற இன்றைய எல்லா நடவடிக்கைகளும் நாளைக்கு நம்மள பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்ல. அதுதானே தேவை. அதுதானே நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற நம்முடைய வழிமுறைகள் கரெக்ட்டா இருக்கணும். நம்முடைய பாதை சரியாக இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கணும். நம்ம போற வேகம் சரியா இருக்கணும். நாம எடுக்கிற ரிஸ்க் சரியா இருக்கணும். இது எல்லாம் சரியா இருந்தா தான் நம்மளால 9, 10% ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ ஒரு பக்கம் 9, 10% ரிட்டர்ன் எடுக்கணும். இன்னொரு பக்கம் பணவீக்கம் 5%ல அடங்கணும். 3வதா எந்த விதமான எதிர்பாராத பிரச்சனையும், சிக்கலும் நம்ம லைஃப்க்குள்ள வரக்கூடாது. இது 3 நடந்தாலே டைட்டா இருக்கும். 1.5 கோடி இருந்தாலே டைட்டா இருக்கும். என் பார்வையில 2லேருந்து 2.5 கோடி கார்பஸ ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்தினரும் நிச்சயமா உருவாக்கணும். அது இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு. அத உருவாக்க டைம் ஆகும். ஆனாலும் அந்த கார்பஸை எப்படி உருவாக்குறதுங்கிற தேடல்ல ஒவ்வொருத்தரும் இறங்கணும். இது முக்கியமாக தனியாரில் வேலை செய்பவர்கள், பென்ஷன் இல்லாதவர்களுக்கு பொருந்தும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அகவிலைப்படியெல்லாம் வர்றதுனால அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கு. பட் தனியார்ல இருக்கிறவங்களுக்கு அது இல்ல. ஸோ பிரைவேட்ல வேலை பண்ற அத்தனை பேருமே 2லேருந்து 2.5 கோடி கார்பஸ் எய்ம் பண்ணி தான் போகணும். ஒரு 50,000
மாத செலவு நடத்தக்கூடிய குடும்பத்தில் இருந்தால் கூட. ஸோ இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. நெறைய பேருக்கு ஆசை என்ன தெரியுமா? ரிட்டயர் ஆன அப்புறம் விரும்பினபடி வாழணும். இன்னும் நல்லா செலவு பண்ணணும். நெறைய ஊருக்கு போகணும். வசதியா டிராவல் பண்ணணும். விரும்பினபடி பசங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும். இப்படி நெறைய ஆசைகள் இருக்குல்ல. அப்படி நெறைய ஆசைகள் இருப்பவர்கள் காம்பவுண்டிங்குடைய பயனையும், பலனையும் அவங்க லைஃப்குள்ள கொண்டு வந்து ஒரு 15, 20 வருஷம் காம்பவுண்டிங்க தங்களுக்கு வேலை செய்ய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பணம் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யும். உங்களுக்கு தேவையான வாழ்க்கைய குடுக்கும், வாழ்க்கை தரத்த குடுக்கும், வாழ்க்கை முறைய குடுக்கும். எந்த விதமான கவலையும் இல்லாம நீங்க வாழ முடியும். இல்லன்னா என்ன ஆகும்னாக்கா, 1,00,00,000, 1.2, 1.5 குரோர்ஸ் கார்பஸ உருவாக்கக்கூடியவர்கள், இன்றைய செலவில் ரூ. 50,000 செலவு பண்ணக்கூடிய வாழ்க்கைய வாழ்றதுக்கே டைட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நாளைய காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடி போயிடுச்சுன்னா நகரங்கள்லாம், நகரங்கள்ல வாழ முடியாத ஒரு இடத்துக்கு கூட தள்ளப்படலாம். இன்னும் சிற்றூர்கள்ல போயெல்லாம் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு வரலாம். எங்க செலவு கம்மியா இருக்கோ, எங்க வாடகை கம்மியா இருக்கோ, எங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியா இருக்கோ, அங்க போய் இருக்க வேண்டிய ஒரு தேவை கூட வரலாம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே சிட்டில தான் இருக்கும். நகரமயம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையில் எல்லாருக்குமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஆனால் இந்த நகரமயம் நமக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்கையும் நம்ம மேல சுமத்துது. அது கூட போகுது. அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க பீட் பண்றதுக்கு நம்ம நிச்சயமாக போதுமான ஒரு ரிட்டயர்மென்ட் கார்பஸ உருவாக்கணும். நான் சொன்ன கணக்கு வெறும் மாதம் இன்றைய அளவில் ரூ. 50,000 செலவு பண்றவங்களுக்கே பொருந்தும். இன்றைய அளவில் அதை விட அதிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் இதை விட ஒரு பெரிய கார்பஸ உருவாக்கணும்ங்கிறத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீர்கள். அது என்ன கார்பஸ்? அதை எப்படி நீங்க உருவாக்கணும்? காம்பவுண்டை உங்க லைஃப்ல எப்படி வேலை செய்யணும்? இதெல்லாம் யோசிங்க. தொடர்ந்து பேசுவோம். முதலீட்டு களம், உங்கள் களம். நன்றி.